ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பால், அப்புறம் வந்து நட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்க, இல்லை வந்து யாருக்காவது பர்த்டே அண்ட் நீங்கள் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அப்போ ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்பவே குயிக்காக வந்து இது ரெடி ஆயிரும். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 2 கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். பச்சை பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை. அதுக்கப்புறம் வந்து இப்போது 2 கப்பு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க 2 கப்பு பாலை வந்து நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த பால் வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடரை வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாலை வந்து அந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கரையணும், கட்டி கட்டியாக ஆகக்கூடாது, நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியாக ஆகணும். அது மாதிரி நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரணும். இதை நம்ம அப்படியே சேர்த்தோன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த பாலை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொதிக்கிற வரைக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து பாலை நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதை சேர்க்கும்போது நம்ம வந்து கைவிடாமல் அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த பாலை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுருக்கணும். வச்சுட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பால் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து சிம்மில் வச்சே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதை வந்து குக் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரையும் வந்து சேர்த்துட்டு அதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
சர்க்கரைலாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பால் கொஞ்சம் திக்காகணும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ நம்ம வந்து அந்த திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து ரொம்ப திக்காகிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆற வச்சோன்னா அது வந்து இன்னும் ஜாஸ்தியாக திக்காயிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக திக்காகிற வரைக்கும் இப்போ இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி திக்னஸ் வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து ஆற விடணும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட இதை வந்து கூல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து ஊற்றியாச்சு. இது மேலே வந்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த நட்ஸை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம நட்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.